சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு நண்பர் நான் காலம்பரை எந்திரிச்ச உடனே ஒரு சுவாமியை கும்பிடணும்னு நினைக்கிறேன். எந்த சுவாமியை கும்பிடுறது? இந்த சுவாமியை கும்பிட்டா இன்னைக்கு அன்றைய நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும். நமக்கு ஜாதகம் பார்த்த உடனே தெரியும், சில காலங்கள் ஒரு நல்ல லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் அனுகூலமாக இருக்காது, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இருந்தாலும் எதாட்டி நல்லா இருக்கிற நாள்ல கூட எதாட்டி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும். நான் எந்திரிச்ச உடனே இதை செய்யணும், இதை செஞ்சா அந்த நாள்ங்கிறது எனக்கு வேற பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ அன்னைக்கு ஒரு வார்த்தை உண்டு, எண்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போது இந்த எண்ஜான் உடம்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பு தான், அதற்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. இதை இந்த தலை, முகம், கண், வாய் இதுக்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களை சொல்லுவாங்க. இந்த பஞ்ச அங்கங்கள் தான் நம்மளுடைய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. என்ன சொல்லுவோம்? நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் அப்படிங்கிறது 5 சொல்லுவோம். இந்த 5 தான் நமக்கு இந்த எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் உறுப்பில் இருக்குதான்னா கலந்து இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம ஒரு விசேஷ காலங்களில் குறிப்பாக இந்த விஷுக்கனி அப்படிங்கிறது பார்க்க சொல்லுவாங்க. கேரளாவில் விஷு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாசப்பிறப்பு, அதுவும் ஐப்பசி மாதம், தை மாதங்களில் பார்த்திங்கன்னா இந்த விஷுக்கனி பார்க்கும்போது கண்ணாடி முன்னாடி தான் முதல்ல நம்ம முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. அதை பார்த்து வணங்குவாங்க. அங்கே நம்ம பொன்னும் பொருளும் தானியங்கள் அரிசி எல்லாமே அதில் வச்சுருப்போம். அதே மாதிரி தான் காலம்பரை எந்திரிச்ச உடனே கண்ணாடியை பார்த்து வணங்குதல், இதை பஞ்சாங்கத்தை வாசித்தலுக்கு ஒப்பானதா அப்படின்னா கண்டிப்பாக ஒப்பானது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் ஜோதிட வார்த்தையே கால தேவதா பூஜா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கால தெய்வத்தை இன்னைக்கு உள்ள காலங்களை திதி, கரண, யோக, நட்சத்திரம், இன்றைக்கு மட்டும்தான் அந்த தெய்வம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற திதி, வேற நட்சத்திரம், வேற யோகம், வேற கரணம், வேற நாள். இது 4மே இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. கரெக்டுங்களா? அப்போ இந்த கால தேவதா வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. இப்போ பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தரையை தொட்டு கும்பிட்டுட்டு எந்திரிப்பாங்க. அந்த பூமி தாயை கட்டிலில் படுத்துட்டு இருக்கும்போது எந்திரிக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா பூமி தாயை தொட்டு கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி முன்னாடி முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூஜா ரூமில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றளவிலும் சில குடும்பங்களில் பூஜா ரூமில் கண்ணாடி பின்னாடி பெருசாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கண்ணாடி முன்னாடி வழிபடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதை செஞ்சே தீருவாங்க. அப்போ வீட்டுக்கு முதல்ல எந்திரிச்ச உடனே நேராக சுவாமி ரூமை ஓப்பன் பண்ணி அந்த கண்ணாடியில் கையெடுத்து கும்பிட்டு அவங்களுடைய அங்கங்களை, இந்த பஞ்ச அங்கங்களை அப்படிங்கிறது அவங்க வணங்கி விட்டு தான் அடுத்த செயல் அப்படிங்கிறது செய்வாங்க. நானும் என்னுடைய நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும்னா அந்த பஞ்ச அங்கங்கள் உங்களுடைய அந்த சிரசில் மட்டுமே இருக்கிறது. அதை தினமும் வணங்கி வந்தாலே அன்றைய நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதை யார் பண்ணணும், என்ன பண்ணணும்னா 12 லக்னக்காரங்களும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு உள்ள திதி நட்சத்திரங்கிறது நாளைக்கு இருக்காது. அப்போ இன்றைய தெய்வத்தை, இன்றைய திதியை, இன்றைய நாளை, இன்றைய நேரத்தை இன்றே நாம் வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. நாளைக்கு அது வருமானா வராது. அதற்கு உதாரணம் இந்த திதி, இந்த நட்சத்திரம், இந்த யோகம், இந்த கரணம் மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.